பிரியதர்ஷினி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி, திருநெல்வேலி மாவட்டம். தமிழ் வாசிப்பு. பக்க எண் 24. நீதியை நிலைநாட்டிய சிலம்பு. முன்கதை சுருக்கம். பொருள் ஈட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் கால் சிலம்பை கொண்டு தன் கணவன் கள்வன் அல்ல என்பதை உணர்த்துகிறாள். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு பாடமாக அமைந்துள்ளது. வாய்க்காப்போன். அரசே அரசே, நம் அரண்மனை வாயின் முள் அழுத கண்களோடு தலைவிரி கோலத்திடும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். பாண்டிய மன்னன். அப்படியா? அந்த பெண்ணிற்கு எந்த துயரமோ கேட்டாயா? வாய்க்காப்போன். கேட்டேன் மன்னவா. அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். பாண்டிய மன்னர். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. ஆஞ்சர்களும் சான்றர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயகமாய் மன்னர் வீற்றிருக்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. பாண்டிய மன்னர். இளங்கொடி போன்ற பெண்ணே அழுத கண்களோடு எம்மை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? கண்ணகி. ஆராயாது நீதி வழங்கிய மன்னே, என்னையா யார் என்று கேட்கிறாள்? சொல்கிறேன் கேள். உலகம் இயங்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார், போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேக்காலிட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேக்காலிட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றி அறிவாயா? நன்றி.